ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃபில்மோராவோட ரெண்டாவது டுட்டோரியல். இந்த டுட்டோரியல் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, ஒண்டர்ஷேர் ஃபில்மோராவிலே வந்து நிறைய ஃபாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபாண்ட்ஸ் தவிர மற்ற நிறைய ஃபாண்ட்ஸ் நமக்கு பிடிச்ச ஃபாண்ட்லாம் எப்படி நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதை எப்படி ஃபில்மோரா 9க்குள்ளே இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டுட்டோரியல் வீடியோ மற்றும் எடிட்டிங் வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதில் வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் மொபைல் ஆர் பிசி இது ரெண்டுத்தில் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாரில் போய்ட்டு உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை டைப் பண்ணுங்கள். நான் வந்து லவ் ஃபாண்ட் ஏற்ற போகிறேன். ஸோ நான் லவ் ஃபாண்ட் டவுன்லோட் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு லிங்க் வருது, அந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ᴄᴏᴘ ஒரு ஃபாண்ட் இருக்குது. ஸோ அந்த ஃபாண்ட் நான் ஏற்ற போகிறேன். சைடில் அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு டவுன்லோட் ஆகி முடிச்சுட்டு நான் ஏற்றி முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து எங்கே ஏறிச்சோ அந்த இடத்துக்கு போய்க்கிறேன். இது இருக்குது ᴄᴏᴘ. இது வந்து உங்களுக்கு வந்து ஃபாண்ட்டாக இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைனா ஃபாண்ட்டாக இல்லைன்னா நீங்கள் வந்து மொபைலில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ∞ ஆப் ஏற்றி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க. அப்படின்னு நீங்கள் வந்து மொபைல் வழியாக ஏற்றி இல்லைனா லேப்டாப்பில் ஏற்றிட்டு விண்டருங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், அந்த லிங்க் நான் கீழே கொடுக்க முடிஞ்சால் தரேன். விண்டர் சாஃப்ட்வேர் ஏற்றி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த ᴄᴏᴘ வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணால் எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்னு இருக்கும். எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் கொடுத்தீங்கன்னா ஓகே கேட்கும். ஓகே பார்த்தீங்கன்னா இங்கேயே ஒரு ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் ஆகிடும். இந்த ᴄᴏᴘ ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகிட்டா இந்த ஃபோல்டரை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஃபாண்ட் இங்கே இருக்கும். ஸோ இந்த இருக்குது அந்த ஃபாண்ட் ᴄᴏᴘ ஃபாண்ட். இதான் அந்த ஃபாண்ட். இப்போ வந்து இந்த ஃபாண்ட் இங்கே இருக்குது. டவுன்லோட்ஸில் நான் கம்ப்ரஸ்டு ஃபைல்ஸில் இந்த ᴄᴏᴘ ஃபாண்ட் இருக்குது. ஸோ இந்த ஃபாண்ட் வந்து நீங்கள் வந்து என்னடா ஏமாத்துறியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நான் ஒண்டர்ஷேர் ஃபில்மோரா ஓப்பன் பண்ணி அதில் போய் காட்டுறேன் அந்த ஃபாண்ட் இருக்கா இல்லையான்னு. ஸோ நான் இப்போ வந்து நியூ ப்ராஜெக்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து டைட்டில் போய்ட்டு டைட்டில்ஸில் போய்ட்டு இந்த ஃபாண்ட் எடுத்து நான் கீழே எடுக்கிறேன். இதை டபுள் கிளிக் பண்ணாக்கா இங்கே வந்துடும். ஸோ இந்த இடத்துல போய்ட்டு ஒரு வாட்டி இங்கே கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அந்த ஃபாண்ட் பேர் ⴅᴏᴜ டைப் பண்ணுறேன், ஒரு ஃபாண்ட்டும் இல்லை. இப்போ வந்து நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நோ கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த ᴄᴏᴘ ஃபாண்ட் என்ன பண்ணுறேன்னா, ᴄᴏᴘ ஃபாண்ட்டுன்னு இருக்குது. இந்த பேர் தான் உங்களுக்கு முக்கியம். இந்த பேரை வந்து நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரை கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. இது என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு ஒண்டர்ஷேர் ஃபில்மோரா இருக்கும், இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுத்துருங்க. ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுத்தோன்னே இந்த இடத்துல அப்படியே நீங்கள் மேலே ட்ராக் பண்ணி போனீங்கன்னா இந்த இடத்துல ஃபாண்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டரில் போய்ட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த இருக்குங்க ⴄᴏᴘ அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட் வந்துட்டு. இதை வந்து எப்போ பண்ணணும்னா, நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபில்மோரா ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் ஃபில்மோரா ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போய் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு காட்டாது. நீங்கள் மறுபடியும் ஃபில்மோரா 9 க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபில்மோரா 9 ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே போய்ட்டு அந்த ஃபாண்ட்டை இம்போர்ட் பண்ணி உள்ளே வச்சுருங்க. இப்போ வந்து நான் நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு டைட்டில் போய்ட்டு ஒரு நியூ டைட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அதை நான் டபுள் கிளிக் பண்ணி இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல போய்ட்டு நான் பேரை சர்ச் பண்ணுறேன். இதை செலக்ட் ஆல் கொடுத்துட்டு ⴅᴏᴜ ᴄᴏᴘ. ஸோ இப்போ கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ᴄᴏᴘ ஃபாண்ட் வந்துடும். ஸோ இப்படி தான் இந்த ஃபாண்ட்டெல்லாம் இதில் இம்போர்ட் பண்ணுறது. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் until then bye.